We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே எங்களை கட்ட நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். உடைந்து போன வாழ்க்கைகளை நீர் பார்க்கிறீர். You take notice of the brokenness in our life and you take interest in building us up. எங்களை கட்ட நீ வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறீர். இதோ உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களை கட்டும் ஆண்டவரே. Lord, now we pray that you will build us up through your word. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. Again, I will build you and you shall be built. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். My friends, we live in a world where because of the conditions that we face, we experience breaking points in our life. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே, இந்த உலகத்தினுடைய நிலைமையினாலே அநேக முறிவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம். அநேக வித்தியாசமான முறிவுகளை நாம் அனுபவிக்கிறோம். We experience different types of breaking points and different times in our lives. These breaking points can come through an organization, a system, or even through a relationship. இந்த முறிவுகள் எவனமாக வரலாம் என்றால், ஒரு ஸ்தாபனம் மூலியமாக நம்முடைய வாழ்க்கை முறிக்கப்படுகலாம், உடைக்கப்படலாம். ஒரு அமைப்பு மூலியமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிளவுகளை, உடைப்பை நாம் அனுபவிக்கலாம். அல்லது ஒரு உறவு மூலியமாக நம்முடைய வாழ்க்கையிலே உடைப்புகளை, முறிவுகளை நாம் அனுபவிக்கலாம். It is a painful experience to live through the breaking points in our life. நம்முடைய வாழ்க்கையிலே உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அதை கடந்து செல்லும் பொழுது அதிக வேதனை உள்ள சில அனுபவங்களாக இருக்கலாம். It can cause hopelessness to arise and may even affect our relationships or even our body. இந்த உடைப்புகளை, இந்த முறிவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும் பொழுது அது நம்ம நம்பிக்கையை நாம் இழந்து விடலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவுகளை அது பாதிக்கலாம். சில நேரத்தில் நம்முடைய சொந்த சரீரங்களை கூட அது பாதிக்கலாம். Nobody really likes to go through breaking points. பிரியமானவர்களே, இந்த முறிவுகளை, இந்த உடைப்புகளை ஒருவர் யாரும் இதை நாடமாட்டார்கள். ஏனென்றால் ஒரு வேதனையான ஒரு அனுபவமாக இருக்குது. சுகசு அற்ற ஒரு நிலைமையாக இருக்கிறது. It is an uncomfortable experience to go through breaking points in our lives. These breaking points can come through several sources. இந்த முறிவுகள் பலவிதமாக நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகலாம். ஆனால் இந்த நாளிலே 2 காரியத்தை மட்டும் உங்களிடத்திலே சொல்லி கடந்து செல்ல போகிறேன். I want to just highlight 2. The breaking points can arise out of our own feelings. சில நேரத்தில் இந்த முறிவுகள், இந்த உடைப்புகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்றால், நாம் செய்யக்கூடிய காரியத்தினாலே வரக்கூடிய தோல்விகள் மூலியமாக அந்த உடைப்புகள், முறிவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம். It may arise out of the weaknesses of others. அல்லது மற்றவர்களுடைய பலவீனத்தினாலே, மற்றவர்களுடைய நடவடிக்கையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே முறிப்புகளை, உடைப்புகளை நம்ம அனுபவிக்கலாம். The phrase, again I will build you and you shall be built, comes from the context where the people of God made many mistakes which resulted in their own brokenness. இந்த வார்த்தைகள் மறுபடியுமாக உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய் என்ற அந்த வார்த்தைகள் எந்த பின்னணியத்திலிருந்து சொல்லப்பட்டது என்றால், அந்நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் அநேக தப்புகள் செய்த நிமித்தமாக, அந்த தப்புகள் மூலியமாக அநேக தோல்விகளை அனுபவித்த மூலியமாக அவர் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர்கள் சொந்த தப்புகள் செய்த போதிலும், அவர்களுடைய தோல்வினாலே நடைபெற்ற அந்த உடைப்புகளை அவர்கள் அனுபவித்த போதிலும், ஆண்டவர் அவர்களை என்ன சொல்கிறார் என்றால், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். Even in such situation, God tells his people that he will rebuild them.
God gives a reason why he does it. ஏன் இதை காரியத்தை செய்கிறார் என்ற ஒரு காரணமும் அவர் சொல்கிறார். ஏன் இந்த ஜனங்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அவர்களே காரணமாக இருந்த போதிலும், ஏன் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த போதிலும் அவர்களை கட்டுவார் என்று ஏன் சொல்கிறார் என்ற அந்த காரணத்தை சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை கவனித்து பார்க்கிறோம். God gives a reason why he says he will build the people despite their own failings that caused them to experience this breaking in their lives. And we read that in Jeremiah 31 verse 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்யக்கூடிய முக்கிய காரணம் என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் மீது வைத்திருந்த அன்பினாலே, அவர் தன்னுடைய ஜனங்கள் மீது வைத்திருந்த அன்பினாலே தன்னுடைய ஜனங்களை நொறுக்கப்பட்ட இந்த நிலைமையை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை மறுபடியுமாக உன்னை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Because of God's great love and his faithfulness to his people, God says to his people, I will build you up again. The Bible describes God as one who is full of love and who is faithful to his people. வேதம் நமக்கு நம்ம தேவனை குறித்து எப்படி விவரிக்கிறது என்றால், அன்பு நிறைந்தவராக இருக்கக்கூடியவராக விவரிக்கப்படுகிறது. தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கக்கூடிய தேவனை நமக்கு விவரிக்கிறது. As a result of God's building work in the people's lives, God's word says that the people's mourning will turn into joy. தேவன் அவர்களை அவர் மீது வைத்திருந்த அன்பினாலே அவர் தன்னுடைய ஜனத்தை கட்டும் பொழுது அவர்களுடைய துக்கமானது சந்தோஷமாக மாறும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 31வது அதிகாரம் 13வது வசனத்திலே தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். In Jeremiah 31 verse 13, God out of his love, he says that he will build them, and as a result their mourning will turn to joy. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். The people belong to God. தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகையாலே அவர்களுடைய ஜனங்கள் துக்கிக்கும் பொழுது, வேதனைப்படும் பொழுது ஆண்டவர் பார்த்தும் பார்க்காதது போல இருப்பதல்ல. When God looks at his people, yes, it was the result of their own feelings. But when God looks at his people mourning and in pain, he turns not away from them, but he turns to them as they turn to him. தேவனுடைய ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை பார்த்து பார்க்காதது போல இருப்பதில்லை. அவர்கள் மத்தியிலே அவர்களை கட்டுவார் என்று அவர் சொல்கிறார். God turns to his people and says to them, I will build you. நான் உன்னை கட்டுவேன் என்று சொல்கிறார். Today are you grieving because of your own failure that has caused you much pain? உன்னுடைய சொந்த தோல்வியினால, நீ செய்த தீர்மானித்த சில காரியத்தினாலே நீ துக்கித்து கொண்டிருக்கிறாயா, வேதனையிலே கொண்டிருக்கிறாயா? நீ இந்த நாளிலே இயேசுவை பார்த்து நீ நோக்கி கூப்பிடுவாயா, ஆண்டவரே என்னுடைய உடைந்து போன என்னுடைய வாழ்க்கையை நீ மறுபடியுமாக கட்டும் ஆண்டவரே என்று நீ சொல்வாயா? Will you turn to Jesus and say, Lord, will you build my broken life? Will you turn to Jesus, because only he can turn your mourning into joy. நீ இயேசுவினிடத்தில் நீ திரும்புவாயானால் உன்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார், சந்தோஷமாக மாற்றுவார். It may be your own feelings that caused you pain, but Jesus turns to you and say, if you will turn to me, if you will give me your life, I will once again build your life and you will be built. நீ என்னிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக அர்ப்பணம் செய்வாயானால், என்னிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ கொடுப்பாயானால், இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மறுபடியுமாக கட்டுவேன். Perhaps it's the feelings of others that has caused you much pain. ஒருவேளை உன்னுடைய சொந்த தப்பினாலே நீ அனுபவித்த முறிவுகளை நீ அனுபவித்துக் கொள்ளாமல் இருக்கலாம்.
மற்றவர்களுடைய பலவீனத்தினாலே, மற்றவர்களுடைய தோல்வியினாலே, மற்றவர்கள் செய்த காரியத்தினாலே ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை உடைந்து போன ஒரு நிலைமையில இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, நீ தேவனை நம்பும் பொழுது அவர் உன்னை காப்பாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Scripture says that if we trust God, He will save us. Jeremiah 39:18 says that God will save us. God will save us. தேவனுடைய வார்த்தை எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனத்தை அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்கிறார். வாசிக்க கேட்போமே. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is faithful to deliver us. These feelings, maybe the experiences of the brokenness that you're experiencing maybe can come from an organization or a systemic issue or from even a relationship. ஒருவேளை இந்த முறிவுகளே, அந்த முறிவினாலே வந்து கொண்டு இந்த வேதனை எதனால வந்திருக்கலாம்? ஒரு ஸ்தாபனம் மூலியமாக வந்திருக்கலாம், ஒரு அமைப்பு மூலியமாக வந்திருக்கலாம், ஒரு உறவினாலே வந்திருக்கலாம். சில நேரத்திலே அது நம்மளுடைய கட்டுப்பாடுக்குள்ளாத நிலைமையில இருக்கலாம். Perhaps these things are out of our hands. We may not have control over how people react towards us, or how an organization reacts towards us, or how a system reacts towards us. ஒருவேளை ஒரு அமைப்பு, ஒரு ஸ்தாபனம், ஒரு உறவு எப்படி நமக்கு மறுமொழி கொடுக்கிறது, எப்படி நம்மை நடத்துகிறது என்று நம்முடைய கட்டுப்பாடுக்குள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உன்னை கட்டுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Even when it's out of your hands, even when it's out of your control, it is not out of the control of God. God can still build you up. ஆண்டவர் மறுபடியுமாக உங்களை கட்டுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்க. நம்முடைய கட்டுப்பாடுக்குள்ளாமல் இருக்கலாங்க, ஆனா அவருடைய கட்டுப்பாடுக்குள்ளாக கட்டாயமாக அந்த காரியம் இருக்கிறது. அவர் உங்களை காப்பாற்றும்படியாக, அவர் உங்களை கட்டும்படியாக தீர்மானிப்பார். ஆனால் அதை தடை பண்ணுகிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது. If God had decided to save you, if God had decided to build you up, there is no one who can prevent God from building you up. Scripture says that God can deliver you from your troubles if you put your trust in Him. நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், அவரை நீ நம்புவாயானால், அவர் உன்னை காப்பாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Will you put your trust in Jesus, who does not just deliver you but also will be able to build you up in an intense situation? உன் கஷ்டமான நொறுக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவருடைய விடுவிப்பது மட்டுமல்ல, உன்னை அந்த நிலைமையிலும் கட்டக்கூடிய உண்மை உள்ளவராக இருக்கிறார். Jesus can use intense broken situations to build us up. உடைந்து போன கஷ்டமான அழுத்தம் நிறைந்த நிலைமையிலும், அந்த சூழ்நிலையிலும், அந்த சூழ்நிலை மாறாமலே, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்ம கட்ட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வனாந்திரத்திலே தண்ணீர் உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அல்லவா? வனாந்திரத்தை மாத்தாம, ஆனா வனாந்திரத்துக்குள்ளாக தண்ணீரை உண்டு பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. Instead of changing the landscape, God can change things within the landscape and cause you to be built up within a landscape that cannot be built. பிரியமானவர்களே, சுற்றி இருக்கக்கூடிய நிலைமை மாறாமல் இருந்தாலும் நீங்க நிலைமையில இருப்பதினாலே அந்த நிலைமைக்குள்ளாக உங்களை கட்ட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God will not use that situation to destroy us, but will make us stronger and wiser. ஆண்டவர் அந்த நிலைமையிலே உடைக்க இடம் கொடுக்க மாட்டார்.
ஆனா அந்த சூழ்நிலை மூலியமாக நம்ம இன்னும் பலப்படுத்தி, இன்னும் ஞானம் உள்ளவர்களாக வளரும்படியாக, இன்னும் முதிர்ச்சி அடைய, இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி உருவாக, அந்த நிலைமையை ஆண்டவர் செய்வதற்கு, உருவாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். God is faithful till the end, and he will use the most intense situation to build you up, to make you stronger and to make you wiser. That is who God is. He will once again build you up. அவர் மறுபடியுமாக அவர் உங்களை கட்டுவார். நீங்க கட்டப்படுவீர்கள். When God chooses to build you, you shall be built. நீங்க கட்டாயமாக கட்டப்படுவீர்கள். Will you trust Jesus in this impossible situation? இந்த நம்பிக்கை அற்ற இந்த நிலைமையிலே, உடைக்கப்பட்ட இந்த நிலைமையிலே, இந்த நிலைமையிலும் நீங்கள் ஆண்டவரை நம்புவீர்களா? அவர் சூழ்நிலையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். God is able to turn things around. I want to pray for you. Those of you who are experiencing breaking points in your life, whether it is as a result of your own doing or as a result of someone else or something else doing it to you. ஒருவேளை நீங்களே சொந்த விதத்திலே செய்த காரியத்தை நிமித்தமாக உடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அந்த மற்ற காரியத்தினாலே உடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மறுபடியுமாக கட்ட விரும்புகிறார். God wants to build you up. But what God wants from you is, will you turn around and face him and entrust your life and your future to him? உங்களுடைய வாழ்க்கையும் கூட எதிர்காலத்தையும் அவரிடத்துல நீங்க அர்ப்பணம் செய்ய நீங்க ஆயத்தமாக இருப்பீர்களானால், அவர் உங்களை கட்ட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மிகுந்த அன்பு உள்ளவராக இருப்பதினாலே அன்பால் உங்களை கட்டுவார். Because God is a loving God, he will build you up with love. He knows what you can bear and what you cannot bear. உங்களால் என்ன சமாளிக்க முடியும், என்ன சமாளிக்க முடியாது என்று அறிந்து அன்பாகவே அன்பின் கரத்தினாலே உங்களை கட்டுவார். நான் ஜெபம் செய்வோமா? Let's pray. ஆண்டவரே, உடைந்த நிலைமையில இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிலைமையிலே ஒரு மாற்றம் உருவாகுமா என்று பல கேள்வியோடு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரன் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for my brother and my sister who's asking this question, will there ever be a change? God says to you, I will build you up and you shall be built. மறுபடியுமாக நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று தேவன் உங்களிடத்திலே சொல்கிறார். இந்த வார்த்தைகளை இறுக்கி பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா? Will we receive these words from Jesus and surrender our life afresh to him? ஆண்டவரே, என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. நீ அன்பாக கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நீ செய்யக்கூடிய காரியத்தை செய்த பிறகு திரும்பி பார்க்கும்போது மெய்யாகவே ஆண்டவரே நீர் என்னோடு இருந்திருக்கிறீர் என்று சாட்சி சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவரே இவர்களை நிறுத்தி பலரிருந்து சாட்சி மூலியமாக உற்சாகப்பட இவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். May they come to a point in their life that years and months and days after you have built them up, that they can turn around and witness to your faithfulness and be a source of encouragement to others around them through their testimony, Lord. I commend them into your loving and safe arms. உம்முடைய அன்பும் உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாக இவர்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும்
உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.